கல்வியோடு ஒழுக்கமும் கற்றிட உயர்நிலை பெற்றிட பெரிதும் துணை நிற்கும் பெருமைமிகு நம் பள்ளி நாடார் மேல்நிலைப் பள்ளி. வாழ்க வளமுடன். குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்றைக்கி இங்கிலீஷில் நடத்த போகிற பாடத்தை விட இதில் என்னென்ன கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டில் ப்ரோஸ், அதுக்கடுத்து போயம், அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி ரீடர் இப்படி வரும். ஃபஸ்ட்டு யூனிட்டு, செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட், சிக்ஸ்த்து, செவன்த் யூனிட் இப்படி வரிசையாக வரும். இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது போயம். இந்த போயத்தில் மெமரி போயம் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் முதல் போயம் லைஃப், அதுக்கடுத்தது தேர்ட் போயம் ஐ ஆம் எவ்ரி விமன், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து போயம் த சீக்ரெட் ஆஃப் தி மேசன்ஸ், அதுக்கடுத்தது சிக்ஸ்த்து போயம், சிக்ஸ்த்து யூனிட் நோ மென் ஆர் ஃபாரின். இதுதான் அந்த கண்டென்ட்டில் மெமரி போயம் அப்படின்னு சொல்லி கீழே மெமரைட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 போயம் மெமரி போயம். இன்றைக்கி பார்க்கக்கூடியதில் லைஃப் அப்படின்ற முதல் போயம். இந்த லைஃப் போயத்தில் லைஃப் அப்படின்னாலே வாழ்க்கை. அதை எழுதினவர் அந்த கவிஞர் ஹென்றி வான் டைக். ஹென்றி வான் டைக். லைஃப் என்பது வாழ்க்கை. அதை எழுதினவர் அமெரிக்கன் ரைட்டர் ஹென்றி வான் டைக். லெட் மீ பட் live my life from year to year. இந்த லெட் மீ அப்படின்றது என்னை அனுமதியுங்கள். எதற்காக அனுமதியுங்கள்? லிவ்னா வாழ்வதற்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அனுமதியுங்கள். ஃப்ரம் இயர் டு இயர், ஒவ்வொரு வருடத்துலேயும் நாங்கள் வாழ எங்களுக்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வித் ஃபார்வேர்டு ஃபேஸ் அண்டு அன்ரெலக்டன்ட் சோல். ஃபார்வேர்டு ஃபேஸ், இந்த ஃபார்வேர்டு ஃபேஸ் அப்படின்றது நம்ம எதிர்நோக்கியுள்ள அப்படின்னு அர்த்தம். ஃபார்வேர்டு ஃபேஸ் அப்படின்னா நம்ம எதிர்நோக்கியுள்ளது. அன்ரெலக்டன்ட் சோல் அப்படின்னா எந்த ஒரு நோக்கத்தையும் தயங்காமல் செய்வது. சோல்னா ஆன்மா. நாட் ஹரியிங் அப்படின்னா, அதாவது இதை அதை எப்படி செய்யக்கூடாது. நாட் ஹரியிங் அப்படின்னாலே செய்யக்கூடாது, வேகமாக நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னா அதை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நாட் டேனிங். அந்த டேனிங் அப்படின்னா அந்த ஒரு கோலில், அதாவது டேனிங் ஃப்ரம் த கோல், அந்த கோலிலிருந்து திரும்பக்கூடாது. டேனிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னா அந்த கோலிலிருந்து நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்கும், அதிலிருந்து நம்ம திரும்பக்கூடாது. நல்ல லட்சியமாக இருந்தால் அதை கட்டியாக பிடிச்சிக்கிறணும். நாட் மார்னிங் அப்படின்னா துக்கப்படுதல். என்ன துக்கப்படுதல்? ஃபார் த திங்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல திங்ஸ் அப்படின்னா சில விஷயங்கள், இந்த இடத்துல பொருள்கள் அப்படின்றத விட சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். that disappear, இந்த இடத்துல இந்த சில விஷயங்களை நாம் எதை எப்படி வேகமாக செய்யணுமோ அதை செய்யணும். நம்ம லட்சியத்திலிருந்து விடுபடக்கூடாது. அடுத்தது இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னா இருட்டிலிருந்து நடந்து முடிந்த காலத்தை, இந்த டிம் பாஸ்ட். நார் ஹோல்டிங்
பேக் இன் த ஃபியர். ஃபியர் அப்படின்னா பயம். இந்த dim past அப்படின்னா கடந்த காலத்தை பற்றியது. கடந்த காலத்தை நம்ம எப்போவுமே பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர். ப்ரெசண்ட்டு அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிந்த காலத்தை சொல்வது, ஃபியூச்சர் இனிமேல் எதிர்காலத்தை பற்றி நினைக்கக்கூடியது. அது இந்த இடத்துல வந்து நம்ம நடந்து முடிந்த செயலை நினைத்து பார்த்து வருத்தப்படக்கூடாது. அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல எதுவும் ஹோல்டிங் அப்படின்னா தயக்கம். அந்த ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, தயக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ், ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். அதாவது இந்த இடத்துல எது நம்ம என்ன கொடுப்பது, ஃபியூச்சரில் நமக்கு என்ன கிடைக்கும், அதை வந்து அது எப்படி கிடைக்கும், பட் வித் எ ஹோல், அத்தனையையும் நாம் அதை வந்து என்ன கொடுக்குறத நம்ம பிரித்து பார்த்து, அது ஒரு பாக்ஸுன்னா அதை பிரித்து பார்த்து தான் நம்ம எடுக்கிறோம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. அது மாதிரி பட் வித் எ ஹோல் அண்டு ஹாப்பி ஹார்ட்டு, நம்ம சந்தோஷமாக, நம்ம இதயம் வந்து சந்தோஷமாக இருக்கணும். தட் பேஸ் இட்ஸ் டால், அது கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை, அது கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை. டு யூத் அண்டு ஏஜ், அதாவது யூத் அண்ட் ஏஜ், இளைஞர்கள், வயதானவர்களாக இருந்தாலும் சரி. ஏஜ் அப்படின்னா இந்த இடத்துல வயது, யூத்து குறைந்த வயதில் உள்ளவர்கள். அண்டு ட்ராவல்ஸ் அண்ட் வித் சேர், அந்த சேர் அப்படின்றது சந்தோஷமாக. இந்த இடத்துல இந்த நடந்து முடிந்த செயல்களை நினைத்து வருத்தப்படக்கூடாது. இந்த ஸ்டான்ஸா, இது ஒரு ஸ்டான்ஸா, அந்த பக்கம் ஒரு ஸ்டான்ஸா, ரெண்டு ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸாவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு நோக்கத்தையும் தயங்காமல் செய்யணும், தைரியமாக செய்யணும், எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது, நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிடணும். நடந்து முடிந்த செயல்களை, கடந்த காலத்தில் நடந்த செயல்களை வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்டு unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not yearning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wills, but with a whole and a happy heart that pays its toll. To youth and age and travels and with share. அடுத்தது செகண்ட் ஸ்டான்ஸா. So let the way wind up the hill or down. So let the way, இந்த இடத்துல அதுபோல், வே அப்படின்றது வழின்னு சொல்லலாம், அல்லது அதுபோல் லெட் த வே அப்படின்றது இந்த இடத்துல அதுபோல் அப்படின்றது சொல்லலாம். அதுக்கடுத்தது விண்டு அப்படின்னா காற்று. இந்த காற்று வந்து ஒரு மலை மேலே ஏறும்போது அல்லது இறங்கும்போது, இந்த மலை மேலே ஏறும்போது எப்படி இருக்கும், மலைக்கு கீழே எப்படி இருக்கும், ஓவர் ரஃப். இந்த இடத்துல ஓன் போட்டு மேலே ஒரு அபாஸ்டபி கமா போட்டிருக்காங்க, அது இந்த இடத்துல வி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத். ரஃப் கடினமாக, ஸ்மூத் மெதுவாக. த ஜேர்னி வில் பி ஜாய், அந்த ஜேர்னி பயணத்தை நல்ல ஜாலியாக எடுத்துக்கிறணும். ஸ்டில் சீக்கிங்னா தேடும் வரை என்ன பண்ணணும், ஐ சாட் அப்படின்னா எதிர்பார்ப்போட, சாட் வென் பட் எ பாய், அது பாயாக இருந்தாலும் சரி கேலாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்கிறது, தேடி பார்க்கறது, தேடி போதல், இதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக நம்ம அதை நல்ல ஒரு பயணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நியூ ஃப்ரெண்ட்ஷிப்
ஹை அட்வென்ச்சர் அண்டு க்ரௌன். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நண்பர்கள். ஹை அட்வென்ச்சர், ஒரு சாகசம், ஒரு சாதனை படைக்கக்கூடிய சாகசம். அண்ட் எ க்ரௌன், க்ரௌன்னா பட்டம், பதவி, அதுதான் க்ரௌன் அப்படின்றது. எ நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ். கரேஜ் அப்படின்னா தைரியத்தோடு தொடர்வது. ஆஃப் த கொஸ்ட் அப்படின்னா தேட வேண்டும், கொஸ்ட் தேடுதல். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டைம் வில் பி த பெஸ்ட். ஹோப்னா நம்பிக்கை, வருங்காலத்தில் அது கடைசி ஒரு திருப்பு முனையாக இருக்கும், அது நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த 2வது ஸ்டான்ஸில் முடியக்கூடியது. அதை மறுபடியும் வாசிக்கிறேன். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், த ஜேர்னி வில் பி ஜாய். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் when but a boy. New friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. இது ஒரு மெமரி போயம், நீ மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இந்த போயம். அதனால் நீ மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். அதற்கு அடுத்தது இதில் என்ன அப்படின்னா, இதிலேயே ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா அந்த மாதிரி சோல், இயர், கோல், அப்பியர், ஃபியர். இப்போது இதில் ஸ்கீம் அப்படின்னா இப்போது சோல், கோல், ஸ்கீம், இதை ஏ, இது பி, இது சி. இது ரைமிங் ஸ்கீமில் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இதை ஏ, இதே வார்த்தையில் இந்த 4 வரியில் இது இப்போ சோல், கோல் மாதிரியாக இருக்கக்கூடிய உச்சரிப்பு இருக்கணும். அதை ஒரே உச்சரிப்பாக இருந்தால் பி, சோல், கோல். இப்போ இது வேறையாக இருப்பதனால் உச்சரிப்பு டிஸ்அப்பியர், இயர், அது ஒத்து வரல. அதனால் இதை ஏ அப்படின்னு போட்டுட்டு சோலும் கோலும் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இதை சி. இந்த மாதிரி அதை எடுத்து எழுதுறது ரைமிங் ஸ்கீம். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது இந்த சோல், கோல் அப்படின்னு எழுதலாம். இதில் போக போக நீ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா படிச்சுக்க. இதோட இந்த மெமரி போயம் இந்த கிளாஸோட முடிஞ்சிச்சு. அடுத்த கிளாஸில் இன்னொரு போயம் இருக்குது. அடுத்த போயத்தை அடுத்த பீரியடில் பார்த்துக்கலாம். நீ இந்த புக்கில் இருக்கக்கூடிய பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினை இந்த மாதிரியும் கேட்கலாம். அதாவது இந்த மாதிரி சார் இது பண்ணிக்கலாமா? இதை இந்த மாதிரி கொஸ்டினை கேட்குறது அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மீனிங்ஸ் படிச்சுக்கிட்டா இந்த கொஸ்டினுக்குரிய பதிலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த மீனிங்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். இந்த மீனிங்ஸு வரும்போது அடுத்த தடவை வரும்போது அடுத்த கிளாஸ் வரும்போது இந்த மீனிங்ஸ் படிச்சுட்டு வரணும். இந்த மெமரி போயத்தையும் படிச்சுட்டு வரணும். சரிங்களா? ரைட்.